எல்லோருக்கும் வணக்கம். அதாவது நேற்று நம்ம ரொம்ப பரபரப்பாக எதிர்பார்த்த ஒரு எபிசோடில் கமல் அவர்கள் சில செய்கைகள்லாம் செய்தார். ஆனால் என்னென்னா அவருடைய விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு சில இடங்களில் வந்து கிளாரிட்டி கிடைச்சிது. யார் பாலாஜியை வந்து அவர் கடுமையான சொற்கள் சொல்கிறாரு அப்படிங்கிறத அவர் கேட்பாருன்னு அப்படி எதிர்பார்த்தோம். அது நடக்கவே இல்லை. அதை விட முக்கியமாக நேற்று இது ஸ்ட்ராட்டஜியாக என்னன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஆரியை தனியாக உட்கார வச்சு 7 பேரும் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கிற அபிப்பிராயம் கேட்டார். இதில் என்ன கொடுமைன்னா 7 பேருமே நெகட்டிவான விஷயங்களை மட்டுமே ஆரிக்கிட்ட சொல்கிற மாதிரி கன்வே பண்ணார். அப்போ அவர்கிட்ட பாசிட்டிவ் குணமே இல்லையா? அந்த கேள்வி எனக்கு முதல்ல ஏற்படுதில்ல. இப்போ ஃபினாலே நோக்கி போயிட்டுருக்கு ப்ரோக்ராம். ஒரு மனிதனை வந்து பயங்கரமாக நோகடிச்சிருக்காங்க. கமலுக்கு நல்லாவே தெரியும். யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள தனியாக உட்கார வச்சுக்கிட்டு அவருடைய நெகட்டிவிட்டியெல்லாம் எடுத்து சொல்லுங்க அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம்? கமல்ஜி, இது நியாயமா? இது பாதிக்கப்பட்டது யார்? ஆரி தானே. ஆரிக்கு நீங்கள் வந்து வெளியில் இங்கே எங்ககிட்ட ப்ரோமோ ஒன்றில் பேசும்போது என்ன சொன்னீங்க? நேர்மைக்கு ஒரு இழுக்கென்றால் நான் தட்டி கேட்பேன். இதுதான் தட்டி கேட்குற லட்சணமா? சரி, 2வது நாள் இன்னைக்கு ப்ரோமோ வந்திருக்கு. பாலாஜிக்கு என்ன மனநல வருத்துவோர் மாதிரி நீங்கள் ஆலோசனை சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, இன்னும் எவ்வளோ தவறுகள் செய்ய இது பாலாஜியை திருத்தும் இடமா? இது பிக் பாஸ் விட பாலாஜி திருந்தும் வாய்ப்பு கொடுக்கும் இடமா? எனக்கு அது புரியவே இல்லையே. நேற்று நீங்கள் பண்ணது வந்து மிக மிக தவறு கமல்ஜி. ஏன்னா பாதிக்கப்பட்டவர் நீதி யாருக்கு வேணுமோ அவனை மேலேயே குற்றச்சாட்டு வைக்க சொன்னீங்க. இது எந்த ஊர் நியாயன்னே எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. சரி, நீங்கள் வந்து எல்லாரும் குறைகளை சொன்னாங்க. இப்போ உங்கள் பேச்சுக்கே வருவோம். அப்போ வந்து ஆரி தெரிஞ்சுக்கணும் தாங்கிட்ட என்னெல்லாம் குறைகள் இருக்குங்கிறத ஆரி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க. சரி, கடைசியாக நீங்கள் ஏன் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கவே இல்லை? கடைசியாக கூட பாலாஜிக்கு தான் 2 சான்ஸ் கொடுக்குறீங்க. 2 கேள்வி கேளுங்க. அதுக்கப்புறம் பாலாஜியோட 2 கேள்விக்கு மட்டும் ஆரி பதில் சொல்லணும்னா மற்ற 5 பேர் எதுக்கு குறைய சொல்ல விட்டீங்க? நீங்கள் என்ன கன்க்ளூஷன் கொடுத்தீங்க நேற்றைய ப்ரோக்ராமுக்கு? அசால்ட்டாக நீங்கள் கேபி சேவ்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. இப்போ அடுத்தது ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இன்றைக்கி வந்து அலப்பறை பண்ணுவீங்க. புக்கு, அதுக்கப்புறம் என்னென்ன விஷயத்த பேச போகிறீங்களோ உங்களை அகன் டிவிக்குள்ளே போக சொல்கிறதுக்குள்ளே பெரிய அக்கப்போராக போகுது எங்களுக்கு. இல்லை கமல்ஜி, இது நீங்கள் வந்து என்ன ஒரு கண்ணோட்டத்தில் நேற்றைய ப்ரோக்ராம் நடத்துனீங்கன்னு எனக்கு புரியல. பாலாஜி மைக்கை உடைச்சிருக்காரு. பாலாஜி தலைவாணியால் அடிச்சிருக்காரு. இதை விட முக்கியமாக வெளியிலவா உன்னை பார்த்துக்கிறேன்னு சவால் விட்டுருக்கார். இவ்வளவு விஷயங்களையும் வந்து நீங்கள் தடவி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? பாலாஜி இந்த பக்கம் உட்கார வச்சு மற்ற ஹவுஸ்மேட்ஸ் என்ன பாலாஜியை பற்றி பேசுகிறாங்கன்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கணும். இவங்க தான் ஆரியை பற்றி பேசுகிறத நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தோமே. பாலாஜியை பற்றி என்ன பேசுகிறாங்கங்கிறத ஏன் செய்யலை? நீங்கள் ஏன் ஒருதலை பட்சமாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்க கமல்ஜி? ஏன் ஒருதலை பட்சமாக நடந்திருக்கீங்க? சரி, இதுக்குள்ள உங்களுடைய அறிவுபூர்வமான சிந்தனை பூர்வமான ஒரு ஏதோ ஒன்று இருக்குன்னே வச்சுப்போம். திருப்தி இல்லை கமல்ஜி, திருப்தி இல்லை. பாதிக்கப்பட்டவனை குற்றவாளி கூண்டில் உட்கார வச்சு எப்படி நீங்கள் விசாரணை பண்ணலாம்? இதுதான் உங்களுடைய நியாயமா? சரி, ஒரு மனுஷன் என்ன சொல்லியிருக்கு பாலாஜி? கடந்த 3 சீசனும் கடலை மிட்டாய் சாப்பிட்டவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதை கரெக்டாக பதிவு பண்ணவே இல்லையே நீங்கள். அது மக்களின் ஓட்டை அவமானப்படுத்திய நிகழ்வு. நீங்கள் பயங்கர ஒரு தண்டனை கொடுத்துருக்க தேவையில்லையா? சரி, ஒரு முறை மும்தாஸ் வந்து மைக்கு போடலை அப்படின்னு ஒன்று போய் வெளியில் உட்காருங்க அப்படின்னீங்க. மைக்கே ஒருத்தன் உடைக்க முயற்சி பண்ணியிருக்கிறார். என்ன தண்டனை? ஒன்றுமே இல்லையா? ஏன் நீங்களும் ஹவுஸ்மேட்ஸ் மாதிரி பாலாஜிக்கு ஏதோ அப்படியா? இல்லைன்னு வச்சிங்களேன், நான் உங்களை இன்னும் ரியோன்னு சொல்ல தொடங்கிடுவேன். அப்புறம் இன்னைக்கு ப்ரோக்ராம் பார்ப்பேன் கமல்ஜி. முடிச்சுட்டு வந்துட்டீங்க ஷூட்டிங்லாம். நேற்று பண்ணது நீங்கள் வந்து உங்களுடைய விசாரணை சரி. இந்த மாதிரி பண்ண முடியலன்னா வனிதா விஜயகுமார் அனுப்பி விடுங்க, அவங்க பண்ணுவாங்க.